ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு பிள்ளை, தஞ்சாவூர் பெரிய கோயிலில் எனக்கென ஒரு இடத்தை அமைச்சுக்கிட்டு எல்லாருக்கும் அருள் பாலித்து வரும் இந்த வராகி அம்மா, நீ இருக்கிற இடத்துக்கு எதுக்காக உன்னை தேடி வந்து என் பாதத்தை தொடர்ந்து சொல்றேன் தெரியுமா? என் பாதத்தை தொட்டினாலே உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் பாதம் வழியாக கீழிறங்கி உன் வாழ்க்கையை விட்டு அகன்று போய் உனக்கான பல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிரும். இன்னும் எத்தனை நாளைக்கு உன் தலைக்கு மேல இந்த பாரங்களை பிரச்சனைகளாக சுமந்துகிட்டு இருக்க போற? முதல்ல அந்த பாரத்தை இறக்கி என் பாதத்தில் வைத்து விடு. உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் சங்கடங்களையும் போக்கி உனக்கான சந்தோஷத்தை தருவேன் என ஆசீர்வாதம் கொடுப்பதற்காக தான் என் பாதத்தையே தொட சொல்றேன். எல்லாருக்கும் நல்லது நடக்குது, எல்லாரும் வாழ்க்கையில நல்லபடியா இருக்காங்க. எனக்கு மட்டும் எந்த நன்மையும் நடக்கவே இல்லையேன்னு வருத்தத்தோடு இருந்ததால தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பதற்காக இப்போது பேச வந்திருக்கேன். என்னை வணங்காத பல பேர் வாழ்க்கை எவ்வளவோ நல்லபடியாக வாழும்போது என்னையே நினச்சி என்னையே நம்பி வணங்கி வாழ்ந்து வருகிற உன் வாழ்க்கையில் மட்டும் கஷ்டம் நிரந்தரமாக உன்னை ஆட்டி படைக்கும்படி நான் விட்டுட மாட்டேன். எல்லா கர்ம வினைகளையும் கஷ்டத்தையும் துரத்தி அடிச்சிட்டு உன்னை நிம்மதியாய் வாழ வைக்கணுன்ற எண்ணத்தோடு தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கேன். இனி வரும் காலங்களில் யாரும் எதுவும் உன்னை காயப்படுத்தாத அளவுக்கு எல்லா விஷயங்களையும் நானே முன்னின்று உனக்காக சரி செய்ய போகிறேன். இனிமே உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் வராது. நீ சீரும் சிறப்புமாக பேரும் புகழுமாக இந்த பூமியில் தனிச்சிறப்போடு வாழ போற. இப்போது உன் வாழ்க்கையில உன் பொறுமையை சோதிக்கும் விதமாக பல விஷயங்கள் நடந்தாலும் நீ ஒருபோதும் பொறுமை இழக்காதே. இப்போ உனக்கு எதிராக நடக்கிற அத்தனை விஷயத்தையும் சரி செஞ்சு இனி உனக்கு எப்போதும் நன்மை மட்டுமே நடக்கும்படி நான் செய்ய போறேன். உன் வாழ்க்கையில இனிமே மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. உன் வாழ்க்கைய அந்த பயணம்தான் மாற்ற போகுது. கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கிட்டு நடப்பது எல்லாத்தையும் அமைதியாக வேடிக்கை பாரு. கண்டிப்பாக உன் வாழ்வில் எல்லாம் மாறுவதை நீ உணர்வாய் என் செல்லமே. இன்னும் இன்னும் உன் வாழ்க்கையில் மென்மேலும் செல்வம் வந்து சேரும். வெற்றி தானாக உன்னை தேடி வரும். நீ ஒருபோதும் மனம் தளரக்கூடாது. இந்த வராகி அம்மாவின் பேரை சொல்லிக்கிட்டே நான் உனக்கு துணையாக இருக்கேன்ற நம்பிக்கையோட உன் கடமைகளை மட்டும் செஞ்சினா போதும். நீ இப்போ இந்த பிறவியில் எந்த தப்பும் தவறும் செய்யல. ஆனா பழைய கர்ம வினைகளை தீர்ப்பதும் நிம்மதியாக வாழ்வதும் உனக்கு கஷ்டமாக இருக்கிறதல்லவா? இத்தனை நாளாக நீ எவ்வளவோ நல்ல விஷயங்கள் செஞ்சும் நன்மைகள் செய்யலையா? நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறேன்ற சிந்தனை உனக்குள்ள இருக்கிறது எனக்கு புரியுது. இந்த பிறவியில் எல்லா கர்ம வினைகளையும் நீ குறைச்சு நிம்மதியா வாழக்கூடிய வகையில இந்த வராகியம்மா உனக்கு துணையா உன் கூடவே இருக்க போறேன். உன் மனசு பட்டை தீட்டிய வைரம் போல ஜொலிக்க போகுது. எல்லா கர்ம வினைகளையும் நீ அனுபவிச்சு முடிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட. இனி நீ எந்த கஷ்டமும் படாத அளவுக்கு, எந்த கர்ம வினையும் உன்னை பாடாய் படுத்தாத அளவுக்கு அனைத்தையும் நான் சரி செஞ்சிடறேன். நீயும் உன் வாழ்க்கையில எந்த தப்பும் தவறும் நடக்காத அளவுக்கு, எந்த பாவமும் நீ செய்யாத அளவுக்கு கவனமாக இருந்துக்கோ. உன் வாழ்க்கையில நடக்கிற அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டிடுறேன். உனக்கான கால நேரம் நெருங்கி வந்துருச்சு. இனிமே உன் மனசுல எந்த பயத்துக்கும் இடம் கொடுக்காதே. உனக்கான உதவிகள் உன்னை தேடி வரும். நீ ரொம்ப நாளா திட்டம் போட்டு சரியா செய்ய முடியாம போன காரியம் எல்லாம் இப்போது திட்டமிட்டது போல சரியாக நடக்க போகுது. என் அருளும் ஆசீர்வாதமும் என் துணையும் உனக்கு எப்போதும் இருக்கும்போது உனக்கு வேறென்ன கவலை? கண்டிப்பா என் ஆசீர்வாதத்தோட உனக்கான நல்லது உன் வீட்டில் நடக்கும். உன் பிரச்சனைகளை கண்டு ஒருபோதும் பயப்படாதே. அமைதியாக இரு. நான் தான் கதின்னு என்னையே நம்பி வந்த உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ என் மேல நம்பிக்கையோட நான் உனக்கு நல்லது செய்வேன்னு நினச்சிதானே என்னை தேடி வந்த. ஆனால் உன்கிட்ட பொறுமை இல்லை. எல்லாமே உடனே நடந்துடணும், உடனே கிடச்சிடணும்னு ஆசைப்படுற. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீனா உனக்கு நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை நான் தருவேன் என் செல்லவே.
உன் குடும்பத்தில் நீ என்னதான் ஒன்றா இருக்கிறதா சந்தோஷமா இருக்கிறது போல வெளியே தெரிஞ்சாலும் ஒரே வீட்டுக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எண்ணத்தோட எதிர்மறையான சிந்தனைகளோட எதிரெதிராக யோசிக்கக்கூடியவங்களா இருக்கீங்க. நீ ஒன்று யோசிச்சின்னா உன் குடும்பத்தில் ஒவ்வொருத்தருடைய சிந்தனையும் வேறு வேறாக இருக்கு. நீ சொல்றத யாரும் கேட்கவும் மாட்டாங்க, புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமாக ஆளாளுக்கு ஆலோசனை செய்வதையும் சிந்திப்பதையும் தடுத்து நிறுத்தி எல்லாரும் ஒரே மாதிரி நல்லபடியாக நடந்து கொள்ளும் விதத்திலும் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் புரிதல் வரும்படியும் நான் செய்ய போறேன். இத்தனை நாளா விரக்தியோட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்த நீ இனி எந்த விதத்திலும் வேதனைப்படாத அளவுக்கு அனைத்தையும் முன்னின்று நான் சரி செய்ய போறேன். கிரக பலன்களினால உன் வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வந்தது உண்மைதான். கிரகமும் ஜாதக கோளாறும் கெட்ட நேரமும் அது இதுன்னு கர்ம வினைகளும் சேர்ந்து உன்னை ஒன்னா சேர்ந்து ஒரு வழி பண்ணிடுச்சு. உன்னை பாடா படுத்தின அத்தனை பிரச்சனைகளையும் அத்தனை துன்பங்களையும் துரத்தி அடிச்சிட்டு என் அன்பு பிள்ளையான உன் மனசுக்கு நான் அமைதியை கொடுக்குறேன். எல்லாரும் உன்னை புரிந்து கொள்ளும்படியாகவும் உன்னை நல்லபடியாக கலந்து ஆலோசித்து உன்னிடம் கேட்டு எல்லா விஷயங்களையும் செய்யும்படியும் நான் அத்தனை பேர் மனசுலையும் மாற்றங்களை உண்டாக்குறேன். உனக்கான நல்ல சூழ்நிலைகளை உன் வாழ்க்கையில நான் உருவாக்கி தருகிறேன் செல்லமே. உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரையும் நினைச்சு நினைச்சு அவர்களுடைய செயல்களையும் அவர்கள் வாழ்க்கையில் படும் கஷ்டத்தையும் நினைச்சு நினைச்சு நீ வருத்தப்படுறது எனக்கு தெரியும். ஒரு சில உறவுகளை நினைச்சு இவங்க ஏந்தா இப்படி இருக்காங்களோ திருந்தவே மாட்டாங்களோன்னு யோசிக்கிற. இன்னும் ஒரு சில உறவுகளை நினைச்சு ஐயோ பாவம் இவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இவங்க வாழ்க்கையில எப்போ எல்லாமே சரியாகும் நினைச்சு கஷ்டப்படுற. இப்படி ஒவ்வொரு உறவுகளிடமும் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நினைச்சு கஷ்டப்படாம முதல்ல உன் வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனை எப்படி சரி செய்யறதுன்னு யோசி. நான் உனக்கு துயரத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய நிறைய வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். அது என்ன வாழ்க்கை பாடம், என்ன அனுபவம்னு தெரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில நீ முன்னேற்றம் அடைய தயாராகு. எல்லா அவமானங்களிலிருந்தும் நிராகரிப்புகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதை செய்வதற்கு இந்த வராகியமா நான் இருக்கேன். உன் வாழ்க்கையில நீ செய்ய வேண்டிய கடமைகளும் பொறுப்புகளும் நிறைய இருக்கு. என் கரங்களை இறுக்கமாக பற்றிக்கொள். இந்த உலகத்துல எப்படியாவது வாழ்ந்துடணும், நல்லபடியா வாழ்ந்து நல்ல நிலைமைக்கு வந்துடணும்னு நீ துடியாய் துடிப்பதும் அதற்கான முயற்சிகள் செய்வதும் எனக்கு தெரியும். நீ எங்க போனாலும் உனக்கு நிழலாக நான் இருந்துக்கிட்டு தான் இருக்கேன். அடுத்தடுத்து நீ என்ன செய்யணும்னு போட்டு வச்சிருக்க திட்டத்தையும் அதன்படி உனக்கான நல்ல விஷயங்கள் நடப்பதையும் கூட நான் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. நீ என்ன செஞ்சாலும் எல்லாவற்றிலும் என் துணை உனக்கு இருக்கும். நீ எப்பவும் உண்மையா நேர்மையா இருந்தா மட்டும் போதும். எந்த ஒரு முடிவுகளையும் தைரியமாக தனியாக எடு. நான் உன் கூடவே இருக்கிறேன்ற நம்பிக்கையோட இரு. நீ ஒரு விஷயத்த அவ்வப்போது மனசுல நினைச்சு பயந்துகிட்டே இருக்க. அந்த பயமும் அந்த பயத்துக்குரிய பிரச்சனையும் இப்போது முடிவுக்கு வந்துடும். என் துணை உனக்கு இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது. எல்லா காரியங்களையும் நீ வெற்றிகரமா முடிச்சு வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு என் துணை உனக்கு இருக்கும் என் செல்லமே. உன்னுடைய எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி உன்னை புன்னகையோடு நீ வாழும்படி செய்ய வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. என் துணை உனக்கு இருக்கும்போது இனிமே நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. உனக்கே தெரியாம நான் பல பிரச்சனைகளில் இருந்தும் பல சூழ்நிலைகளில் உனக்கு ஏற்படக்கூடிய விபத்துகள்ல இருந்தும் உன்னை காப்பாத்திக்கிட்டு தான் இருக்கேன். அதே நேரத்துல உன் வாழ்க்கையில சில நபர்கள் உனக்கு செய்த சூழ்ச்சிகளில் இருந்தும் சில பிரச்சனைகள்ல இருந்தும் கூட உன்னை காப்பாத்திக்கிட்டு தான் இருக்கேன். உன் பக்கத்திலேயே இருந்து அது உன்னை நெருங்குவதற்கு முன்பாக உன் கண்ணுக்கு தெரிவதற்கு முன்பாகவே எல்லா ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் விலக்கி வச்சு உன்னை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. எந்த சூழ்நிலையும் நீ எதுக்கும் பயப்படக்கூடாதுன்றதுக்காக தான் இது எல்லாத்தையுமே என் அன்பு பிள்ளையான உனக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எது வந்தாலும் என் அன்பு பிள்ளையான உன்னை காப்பாற்ற நான் வருவேன்றதை புரிஞ்சுக்கோ. நான் சொல்றதையே வேத வாக்காக நினச்சிக்கிட்டு அதன்படி வாழ்க்கையை வாழணுன்ற புரிதலோட உன் வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பிச்சினாலே போதும். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து நல்ல விஷயங்களை நடத்தி முடிச்சிருவேன். உன் வாழ்க்கைக்கு என்ன தேவை, எது தேவை, எப்போ தேவைன்னு
அனைத்தையும் சரியான நேரத்தில் நல்லபடியாக உன் கைகளில் ஒப்படைப்பேன். உன் மனசுக்கு நிம்மதியை தரக்கூடிய நல்ல மாற்றங்கள் உன் வாழ்வில் வந்து சேரும். நீ எதிர்பார்த்ததை விட நிம்மதியான வாழ்க்கைய நீ வாழப்போகிறாய் என் செல்லமே. உன் பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. உனக்கு நீ எதிர்பார்த்த வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து அடுத்து நீ என்ன செய்யணுன்ற தெளிவான சிந்தனையையும் நான் உருவாக்குவேன். கண்டிப்பா இனி உன் வாழ்க்கையில எந்த விஷயத்துக்கும் நீ கஷ்டப்படவோ கவலைப்படவோ இல்லாத அளவுக்கு நல்ல விஷயங்களை என் நல்லாசிகளுடன் நான் நடத்தி கொடுப்பேன். உனக்கான நல்லது உன் வீட்டில் நடந்தே தீரும். நீ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஆதரவும் உதவியும் என் மூலமாக உனக்கு கிடைக்கும். உன் வாழ்க்கை தேவைக்கேற்ப உனக்கு தேவையான எல்லா விஷயங்களும் சரியான நேரத்தில் உன்னை வந்து சேரும். கடைசி நிமிஷத்தில் கூட நான் ஏதாவது உனக்கு ஒரு அற்புதம் செஞ்சு உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன். உன் மனசுக்கு நிறைவு உண்டாகும் விதத்திலும் மன நிறைவோடு நீ மகிழ்ச்சியோடு வாழும் விதத்திலும் உனக்கு தேவையானதையெல்லாம் நான் செய்ய போகிறேன். உன் பிள்ளைகளை பற்றியும் உன் குடும்பத்தை பற்றியும் உனக்கு எந்த கவலையும் வேணாம். உன்னுடைய எதிர்காலம் மட்டுமல்ல, உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய எதிர்காலமும் பிரகாசமாக ஜொலிக்கும்படி நான் செஞ்சுக்கிறேன் செல்லமே. என்னை பிரார்த்திப்பவர்கள் எல்லாரும் என் பிள்ளைகள் தான். அவர்களுடைய பிள்ளைகளும் என் பிள்ளைகள் தான். அதனால உன் குடும்பத்தை பற்றியும் குழந்தைகளை பற்றியும் நீ கவலைப்பட வேணாம். வேலை மாற்றம் பற்றி தீவிர யோசனையில் உள்ளவர்களுக்கு நல்ல வேலை மாற்றத்தை கொடுப்பேன். பதவி உயர்வு வேணும், வருமானம் அதிகமாகணும்னு யோசிச்சு சிந்தனையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல பதவி உயர்வையும் வருமானத்தையும் குடும்பத்தையும் சந்தோஷமான குதூகலத்தையும் குழந்தை வரத்தையும் கூட கொடுப்பேன். என் அருளால உன்னுடைய எல்லா தேவைகளும் பூர்த்தியாகுன்றதை தெரிஞ்சுக்கோ. நீ எந்த விஷயத்தை நினச்சி கவலைப்பட்டாலும் உடனே அந்த கவலையை சரி செஞ்சு உன் மனசுல சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். இப்போ கூட உன்னுடைய கவலைகள் அனைத்தும் மாறும்படி ஒரு அற்புதம் செஞ்சுட்டேன் என் செல்லமே. உன்கிட்ட இருந்த வாய்ப்பையும் இழந்து விட்டு வருத்தப்படுறத முதல்ல மாத்திக்கோ. சுத்தி என்ன நடந்தாலும் நீ எப்போதுமே தைரியமா இருக்கணும். உன் நியாயமான ஆசைகள் நிச்சயமாக நிறைவேறும். உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் இந்த வராகியம்மா உனக்காக நடத்தி கொடுப்பேன். நீ அதிர்ஷ்டத்தை தேடி தேடி அதிர்ஷ்டம் உன் வாழ்க்கையில கிடைக்காம அழுத்து போயிட்ட. இனிமேலாவது எதை தேடியும் நீ போக வேணாம். உனக்கான தகுதியும் திறமையும் ஆற்றல்களும் நிறைய இருக்கிறதால எல்லாம் தானாக உன்னை தேடி வருங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் குடும்பத்துல யாராவது மூன்றாவது நபர் வந்து தலையிடாம, உன் பிரச்சனைகளுக்கு இன்னொருத்தர் வந்து குறுக்கிடாம, உன்னுடைய வேலைகளையும் உன் குடும்பத்துக்கான விஷயங்களையும் நீயே செய்து கொள்ள தயாராக என் தங்கமே. உன் பிரபஞ்ச சக்தியாக நான் இருந்து உனக்கு துணையாக நான் இருந்து எல்லா உன்னுடைய எண்ணங்களையும் நிறைவேற்றி கொடுக்குறேன். இதுவரைக்கும் என்ன நடக்கணும் நீ காத்திருந்தியோ அது எல்லாவற்றையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்து மகிழ்ச்சியை வரவழைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னிடம் வந்து சேர வேண்டியவைகள் எல்லாம் தானாக வந்து சேரும். உனக்கு இருக்கும் தடைகளும் பிரச்சனைகளும் தானாக விலகி போகும். எல்லாருமே உனக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீ சொல்றத கேட்டு அதன்படி நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. உனக்கு எதிராக இனிமே யாரும் எதுவும் செய்ய முடியாது என் செல்லமே. என் மீது நம்பிக்கையோடு இருக்கும் என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்களை வரவழைக்க போறேன். நான் சொல்றத நல்லா யோசிச்சு பார்த்தீனா கண்டிப்பாக உனக்கான உண்மைகள் புரிய வரும். எந்த ஒரு விஷயமும் உனக்கு நடக்காம தாமதமாகுது, தள்ளி போகுதுன்னா அதை உன் நன்மைக்காக ஒரு காரணத்தோடு தான் நான் செய்கிறேங்கிறத புரிஞ்சுக்கோ. அதனால எந்த விஷயம் நடந்தாலும் நடக்காம போனாலுமே கூட, கிடைக்காட்டியும் கிடைச்சாலுமே கூட எல்லாமே நன்மைக்கே நினைக்க பழகு. எந்த ஒரு கவலையும் குழப்பமும் இல்லாம நீ தைரியமாக இருந்தாலே என் அருளாசிகளால உன் வாழ்க்கையில உனக்கான நல்லது நடந்துவிடும் என் செல்லமே. எப்பவுமே நீ தைரியமாக இரு. என் அருளும் ஆசிகளும் உனக்கு இருக்கும்போது இனி யார் மூலமாகவும் எந்த விதத்திலும் எந்த கஷ்டமும் உன்னை நெருங்க விடமாட்டேன். யாராவது உனக்கு தீங்கு செஞ்சாலோ கெடுதல் செஞ்சாலோ கோபப்படுத்தினாலோ கூட நீ எரிச்சல் அடையாதே. யார் மீதும் வெறுப்பு கொள்ளாதே. யார் என்ன செஞ்சாலும் அதை பொறுமையாக பொறுத்து போகக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருந்தீனா
கூடிய சீக்கிரம் அதற்கான முடிவுகளையும் பலனையும் நீ சந்திப்பாய். எல்லா அவமானங்களையும் கடந்து வந்த பிறகு அவர்கள் உனக்கு எந்த விதத்திலும் தகுதியற்றவர்கள்ங்கிறத புரிஞ்சுக்கோ. உன்னை அவமானப்படுத்தியவர்களும் கோபப்படுத்தியவர்களும் கண்டிப்பாக மிகப்பெரிய கஷ்டத்துக்கு ஆளாகுவதையும் வருத்தம் அடைவதையும் நீ பார்க்கத்தான் போற.